கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். இன்றைய நாளிலும் 31ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் மகிமையையும் கனத்தையும் செலுத்திக் கொள்ளுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேத தியானத்தில் வந்த பகுதி நீதிமொழிகள் 23-24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான், ஞானமுள்ளவன் பிள்ளைகளை பெற்றவன் அவனாலே மகிழ்வான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவானாம், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனாலே மகிழ்வானாம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு யார் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீதியை செய்கிறவர்கள், அநியாயத்தை விட்டு விலகி இந்த நாட்களிலே தன்னுடைய குடும்பத்தையும் தான் கையிட்டு செய்கிற காரியங்களையும் நீதியாகவும் நிதானமாய் இந்த நாட்களிலே செய்கிற மனுஷன்தான் இந்த நாட்களிலே நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி கலிகூறல் இருக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் எப்படி என்று சொன்னால், ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்றதினால் அவன் இந்த நாட்களிலே அவனாலே மகிழ்வானாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனுக்குள் ஒரு மனுஷன் நீதிமானாக இருக்கிற வேளையிலே அவருடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களிலே ஞானம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே மாற்றுவார்கள். அது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீது தேவனோடு நடந்த மனுஷனாக இருந்தபடியினால் தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனை தேவன் ஞானத்தினால் இந்த நாட்களை நிரப்பினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவராய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் நடந்து கொள்வோமாயிருந்தால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே அங்கே ஞானமுள்ள பிள்ளைகளாக இந்த நாட்களிலே அவர் மாற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஞானமுள்ள பிள்ளை இந்த நாட்களில் உலகத்திலே வரப்போகிற கொடிய காரியங்கள், கொடிய செயல்பாடுகளுக்கு இந்த நாட்களிலே விலகி தன்னை காத்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் இந்த நாட்களில் காத்து கொள்ளுகிறான் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு நீதிமான்கள் என்று இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களை பிள்ளைகளை பெற்றதற்கு நாங்கள் இந்த நாட்களை மகிழ்ந்து கலிகூறுவோம். ஆனால் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே சில குடும்பங்களுக்குள்ளே இப்படியான சூழ்நிலையிலே இந்த நாட்களை தள்ளப்படுவது மிகவும் கடினமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் இந்த நாட்களிலே பிள்ளைகளை கவலையீனமாக விடுகிற வேளையிலேயே பிள்ளைகள் தங்களுடைய இஷ்டத்தின்படி சில காரியங்களை செய்து இந்த நாட்களிலே பெற்றோர்களுக்கு இந்த நாட்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பதல்ல, பெற்றோர்களுக்கு துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறதை இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில், இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நீதிமான்களாக இருந்தால், ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஆண்டவரை சேவிக்கிற ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால், பிள்ளைகளை இந்த நாட்களில் ஞானம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே வளர்க்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே அவர்கள் நடந்து வருகிற வேளையிலே அங்கே தகப்பனாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே மிகவும் கலிகூறக்கூடியதாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சிலர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்து இந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே பிரித்து கொள்ளுகிறது நிமித்தம் பெற்றோர்களுக்குள்ளே மனக்கவலை, பிள்ளைகள் அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டே அநாதை இல்லங்களிலே விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் கவனிப்பற்றவர்களாய் இந்த நாட்களிலே அழுது கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு கொடூரமான காரியமாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுடைய பெற்றோரை இந்த நாட்களிலே கலிகூற பண்ணுங்கள். உங்களுடைய தகப்பன்
தாய் தகப்பன்மார் இந்த நாட்களில் மிகவும் கழிகூறும்படியாக அந்த நாட்களில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே உங்களை இந்த நாட்களில் ஞானமுள்ளவர்களாய் இந்த நாட்களில் மாற்றி நடத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து நடக்கிற வேளையிலே தேவன் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.